தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி. கொடை வள்ளல். ஒரு நபருடன் உள்ள உறவை வலுப்படுத்த அந்த நபரை புரிந்து கொள்ளுதல் அவசியம். தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்தி பயனடைய விரும்பினால் தேவனுடைய சுபாவத்தை புரிந்து கொள்வது அவசியம். தன் மற்ற குணலட்சணங்களைப் போலவே தேவன் கொடுக்கும் பண்பை யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை. அது அவருடைய இயல்பு மற்றும் அவருடைய பழக்கம். அவர் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கொடுக்கும் தன்மையை யாராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் யாரும் அதனை அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் தகப்பன் என்பதை நிரூபிக்கவே கொடுக்கிறார். இயேசு ஒரு உலக தகப்பனை பரலோக பிதாவிற்கு வேறுபடுத்தி கூறுகிறார். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் பிள்ளை கேட்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் பரம தகப்பனோ அதற்கு மேல் கொடுக்கிறார். நம் பரம தகப்பன் அளவிலும் தரத்திலும் அதிகமாக கொடுக்கிறார். நன்மையான ஒன்றை நாம் கேட்டால் அதிக நன்மையான ஒன்றை தருகிறார். தேவைக்கு மட்டும் கேட்டால் தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கிறார். நம்மை நித்தியத்திற்கும் மதிப்புள்ளவர்களாக்கவே கொடுக்கிறார். பரம தகப்பன் நம் இருதயத்தை மாற்றி அமைக்க கொடுக்கிறார். அவர் நமக்காக தந்திருக்கிற மிக சிறந்த அன்பளிப்பை உணரும் போது நாமும் கொடுக்க ஆயத்தமாகிறோம். நம்முடைய குமாரன் இயேசுவையே நமக்காக அவர் சிலுவையில் மரிக்க கொடுத்தது என்ன ஆச்சரியம்! நம் வாழ்வில் ஒவ்வொரு தேவையும் கிறிஸ்துவுக்குள்ளேயே சந்திக்கப்படும். சிலுவையிலே தன்னுடைய குமாரனையே அவர் மரிக்க கொடுத்த போது நமக்கு கொடுக்க கூடாதென அவர் தடுத்து வைத்த காரியம் ஒன்றுமே இல்லை. பரலோகத்திலே இயேசு சிந்தின இரத்தத்தை விட விலை மதிப்பான காரியம் ஒன்றுமே இல்லை. கேட்க தயங்காதீர்கள், முழுமையாய் கேளுங்கள், நீங்கள் திருப்தி அடையும் வரை கேளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.